ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 11 நாட்கள் முடிஞ்சிருக்குங்க. ஸோ 11 நாட்கள் முடிவில் நம்மளோட டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட தமிழ் சினிமாவில் அவருக்குன்ட்டு ஒரு ஸ்டோரி அண்ட் அவருக்குன்ட்டு ஒரு இடத்த தக்க வச்சு தான் சசிகுமார். ஸோ இப்போ அவரோட திரைப்படம் வந்தாலே கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர், ஒரு நல்ல ஒரு கதை இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் வந்து பெரிய பெரிய ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ அவர் முந்தைய திரைப்படமாக அயோத்தி, கருடன், நந்தான், இந்த மாதிரி நிறைய தரமான திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் வந்து அவருக்குன்ட்டு ஒரு பேரை சம்பாரிச்சு கொடுத்தது. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அறிமுக இயக்குனராக அபிஷேக் ஜீவின் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படம் வந்து சசிகுமார் கூட சேர்ந்து சிம்ரன் ரொம்ப ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ $1 மில்லியன் தயாரிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாச்சு. ஸோ இவங்க கூட சேர்ந்து மேலும் வந்து ஒரு யோகி பாபு, ரமேஷ் திலக், எம்எஸ் பாஸ்கர், பகவதி, இளங்கோ, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து இப்போ வந்து மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு பெற்ற டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் 11 நாட்கள் முடியல கிட்டத்தட்ட வந்து 43 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியாகணும். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.